இங்க பாரு, இவ்வளோ இடத்தையும் அழகா பெருக்கி செடிகளுக்கெல்லாம் சுத்தி மண்ணு வச்சு தண்ணி எல்லாம் விட்டு அழகா வை. புரியுதா? புரியுதுங்க தே. அப்புறம் வீட்டை சுத்தி பெருக்கிட்டு செடிகளுக்கு தண்ணி மட்டும் தானே அடிக்க வச்சான்னு சொல்லிக்கிட்டு எங்க எஸ்கேப் ஆயிராத. அதுக்கப்புறம் தான் துணியெல்லாம் துவைக்க வேண்டியது இருக்கு. புரியுதா? சரிங்க தே. துணி மட்டும் பெருக்கதில்ல, இன்னைக்கு வேற கரண்ட் கட்டு. நீதான் நீதான் இன்னைக்கு மாவல் நல்லா அரைக்க போறா. புரியுதா? எதுல தே? என் தரையில யாமன உரல்ல தான் அரைக்க போறா. சும்மா கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பா. உரல்ல அரைக்கிறதுக்கு எனக்கு தெரியாதே. பக்கத்து ஊர்ல மாவு அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் அடிக்கலாம். 1 மாச கோர்ஸ் தான். சேர்த்துடியும் போறியா? நீங்க சொன்னா போறேன் தே. லூசு, ஓவரா பேசிட்டு இருக்காத பாத்துக்க. இவ்வளவு சீக்கிரமா பெருக்குன. சரிங்க தே. ஏன் உன்ன பொண்ணு பார்க்கவா வந்திருக்காவ? குனிஞ்சதால நிமிராம நின்று பேசிட்டு இருக்க. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட நடிச்சுட்டு இருக்காத பாத்துக்க. இல்ல தே, எல்லாம் ஒரு மரியாதை தான். நீ எப்படிப்பட்ட மரியாதை தருவா, எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். இந்த நடிப்பு ஆக்ஷன் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். போதும். நீ நீ எப்போ இடிக்க மாதிரியே பண்ணு. இல்ல, உங்களுக்கு ஒரு மரியாதை வேணும் இல்லையா, அதுக்காக தான். பரட்டா வாடி போடின்னு நல்லா தரல மரியாதை, அதுவே எனக்கு போதும். இந்த மரியாதை எல்லாம் வேண்டாமா? இதெல்லாம் வேண்டாம். பழக்க மரம் நட்டக்க பிடிச்சுக்கிட்டு நிக்கியா. ஒழுங்கா சீக்கிரம் பெருக்குன. இதை முடிச்சுக்கிட்டு எவ்வளவு வேலை கிடக்கு தெரியுமா? கரெக்டா ஒன்னொன்னா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சொல்ற நேரத்தை அவளுக்கு போய் செய்ய வேண்டியதானே. என்னது, என்ன முணுமுடுத்துக்கிட்டு இருக்கா? இல்ல, சும்மாதான். இன்னைக்கு அங்கே எங்கே எஸ்கேப் ஆகலாம் எடுக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்காத. புரியுதா? நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் ஒரு அடி நகர மாட்டேன். நான் பார்த்துக்கிட்டே, நீ எல்லா வேலையும் செய். சரிங்க தே. கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க, தூசி எல்லாம் மேலே பட்டுறோம். எனக்கு தெரியும் இவன் வேலை என்னமோ, அதை மட்டும் பாரு. வாலட்சுமி, இவன் போல வந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்கக்கா. போனப்புறம் ஏக்கா, ரேஷன்ல இந்த தடவை வந்திருக்க அரிசி நல்லதா இருக்கும், பார்த்துக்கிடுங்க. சீக்கிரமா போய் வாங்குறவளுங்க அந்த அரிசி கிடைக்குது. நீங்க வரையலா? அப்படியா? போன வாட்டி கிடைச்சது ஒரு வகைக்கு ஆகாது பார்த்துக்க. சரி, நீங்களா ஆட்டோ பிடிச்ச போறிய? போகும்போது நடந்துதாக்கா போறோம், வரும்போது தான் ஆட்டோல வரணும். பார்த்துக்கிடுங்க. வரையலாம் எப்படி? ஏன்னா அவளை கூட்டிட்டு போவா? வேண்டாம் லட்சுமி, அவளை வீட்லயே நிறைய வேலை கிடக்குது. உங்க கூட நானும் வாரேன். வரும்போது ஆட்டோல தானே, நான் அதுலயே வந்துடலாம். சரிக்கா, அப்ப வாங்கக்கா. சரி லட்சுமி, நீ பை எல்லாம் எடுத்துக்கிட்டு வா, நான் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கேன்னா. சரிக்கா. லட்சுமி அக்கா, காப்பாத்துங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் காப்பாத்தணும் கத்தரு. அங்க என்ன முணுமுணுத்துக்கிட்டு இருக்கா? லட்சுமி பாட்டா படிச்சுட்டு போற பாட்டு வைக்கிறண்டி வெட்டு. ஏக்கா சீக்கிரமா வாங்க. இந்த வர லட்சுமி. இங்க பாரு அரகுரா. சொல்லுங்க அத்தே, நான் குனிஞ்சிருன்னே கேக்குறேன், சொல்லுங்க. படம் இதெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்காத. இங்க பாரு, நான் வரவுகளால இவ்வளவு வேலையெல்லாம் முடிச்சு வைக்கணும் பாத்துக்க. அதை விட்டுட்டு எங்கேயாவது போனேன் எடுத்தேன்னு ஏதாவது வந்துச்சு, அதுக்கப்புறம் உன் மாமியார நீ வேற ரூபத்துல பாப்பா. இந்த ரூபத்தையே பார்க்க முடியல, இதுல வேற ரூபமா? சரிங்க அத்தே. எங்கேயும் போவாத எங்கேயும் போவாத, திரும்ப திரும்ப கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லி. எங்கேயும் போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். இருந்தா உனக்கு நல்லது, பாத்துக்க. போயிட்டா பாராட்ட கலக்க மரத்துல ஒரு கேடு. சி, யார மிரட்டி வைக்கியா? நான் இதெல்லாம் சுதந்திர பறவை, என்னெல்லாம் அடக்க முடியுமா? சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு, பாவுமா. ஏன் சின்ன பொண்ணு, 4 படி என்னமோ ஒண்ணு பட்டியா? என்னன்னு தெரியல. உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாளா? ஆமா, என்ன குழம்பு வைக்க ஐடியா தெரியுமா, ஏதாவது சொல்லுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுச்சு. ஏன் அதுக்கு? கரெக்ட், என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா. இப்ப கீதளவு கோழிய வேற காணலையா? என்கிட்ட சிக்கன் மசாலா வேற வாங்கிட்டு வர சொல்லிருக்கியா? கோழிய ஆட்டைய போட்டுட்டா, கேட்டியா? 4 முடி சொல்லவே இல்லவுமா. அது எப்படி? அவ மட்டன் சாப்பிடலாம். வா, உன்னையும் கூட்டு போகதான் வந்தேன், வா. பாரா, ஆட்டைய போட்டு திண்ணியதுக்கு பங்கு தராமலா? வா 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 வா, உடனே இதை போய் தடுக்கணும். அவ்வளோ பெரிய கள்ளி நீ பாரா. கீதா கோழிய தேடிக்கிட்டு தெரியா? இவ உள்ள போட்டு சமைக்கான்னு நினைக்கேன். ஆளை அணக்கமே இல்ல. நம்ம இருக்கும்போது எல்லாம் நடக்கலாமா? வா உமா. என்ன உமா, வீடு பூட்டி இருக்கு, ஆளை காணல? அவ யாரு? எப்பேற்பட்ட ஆளு? திண்ணிய விஷயம்னா அவ ரொம்ப ஷார்ப்பா தான் யோசிப்பா. கதவை பூட்டிக்கிட்டு உள்ள கடந்து சமைச்சுக்கிட்டு கிடப்பா. ஆமா, நம்ப முடியாது அந்த 4 முடிய. வசந்தி அக்கா, ஏ வசந்தி அக்கா. என்ன சின்ன பொண்ணு? அக்கா வெளியே வாங்க,
நானும் சின்ன பொண்ணும் வெளியே தான் நிற்கும். கதவு திறங்கக்கா. எனக்கு இங்க கொஞ்சம் வேலை கிடக்கு. போயிட்டு பிறகு வரையலா? நடையிலே தான் இருப்போம். உங்க வேலை நீங்க எப்ப முடிச்சுக்கிட்டு வரீங்களோ அதுவரை இதுல தான் இருப்போம். ஒழுங்கு மரியாதையா கதவு திறங்க, இல்லைன்னா நாங்களே உள்ள வந்துருவோம். இரு வீட கழுவிட்டு இருக்கேன், இந்த வாரேன். பாருமா, எவ்வளவு ஒரு புத்திசாலி தானே நீ. குழம்ப ஃபுல்லா இறக்கி வச்சுக்கிட்டு வீடு அப்படியே கழுவி விட்டுறியா பத்துக்க, வாசனை வராம இருக்கிறதுக்கு. அவ யாரு, எப்பேற்பட்ட ஆளு, சரியான கிரிமினல் மைண்ட் அவளுக்கு. அவளை பத்தி எல்லாம் லேஸ்ல எடை போட்ட கூடாது சின்ன பொண்ணு. வாரா பாருங்க, வீட்டுக்கு பின்னாலோடி வாரா. வாங்க 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 வாங்க, நீ கதவு பூட்டி போட்டுட்டு இருந்தா எப்படி உள்ள வர முடியும்? அதான் இங்கே இருக்கும், கதவு திறங்க. இப்பதான் வீட கழுவுனேன். வீட கழுவியே நிறைய நாள் ஆச்சா, அந்த லேச கழுவி போடணும் கழுவுனேன். காயிட்டு சின்ன பொண்ணு. இப்ப ஈரகாலோட உள்ள போனா அப்படியே அழுக்கெல்லாம் படியா, பிறகு போலாம். அப்புறம் சமைக்கிறதுக்கு ஐடியா இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐடியா கேட்டுட்டு இருந்திய. ஐடியா கிடைச்சா எப்படி? ஐடியா கிடைச்சுமா? நீ சிக்கன் மசாலா வாங்கி தந்தா இல்லையா? வாங்கி தந்தியா? நான் வாங்கிட்டு வரது இருக்கட்டு. நீங்க என்ன சமையல் பண்ணிய? நீ ஏன் சொல்லலாம், என் வீட்டுல என்ன ஸ்மெல் வருது? நீ அப்படியே கறி குழம்பு ஸ்மெல்லு நல்லா வருதுக்கா. என்னத்த மசாலா போட்டு அரைச்சிய? வருது தானே. அதுதான் அதுதான் வசந்தியோட கை பக்குவன்னு சொல்லிடுவோமா. அது நான் வந்து பட்டை கிராம்பெல்லாம் வச்சு நல்லா அரைச்சனா, அப்படியே மீல் மேக்கர் குழம்பு சிக்கன் குழம்பு மாதிரி வச்சிருக்கேன். மீல் மேக்கர் குழம்பு சிக்கன் குழம்பு மாதிரி வச்சிருக்கா? பரவாயில்லையக்கா. பலே ஆளுதான் நீங்க. வாவுமா, ஏன் சமையல் பத்தி நீ சொல்லிட்டு இருக்க? நான் முன்னாடி நல்லா சமைப்பேன், இப்போ ஒழுங்கா சமையலே வரல. சரி சரி. அப்புறம் எப்படி இல்லாம யோசிச்சு எடுத்துக்கு ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு ஐடியா கண்டுச்சு அப்படிதானக்கா? ஆமா, பின்ன வராமலா இருக்கும். ஆமா ஆமா சின்ன பொண்ணு, எப்படியோ ஐடியா பட்டு ஒன்று சமைச்சிட்டேன். இந்த மனசு வேற டெய்லி குறை சொல்லியது பத்துக்க, அடுத்துட்டு வந்து வாங்கி அடுத்துட்டு வந்து வாங்க. அதான் இன்னைக்கு நானே என் வீட்டுல உள்ளதை போட்டு வச்சுட்டேன். உங்க வீட்டுல உள்ளதை போட்டு? சரிக்கா, சரி சரி. வேற கணக்கு இல்லக்கா உங்களுக்கு? நீ இன்னும் கொஞ்சம் போல வேறதான், கொஞ்சம் வேஸ்ட் எல்லாம் இருக்கு, அதை கொண்டு வேஸ்ட்ல போடணும். அவ்வளவுதான், மற்றபடி வேற ஓரளவு முடிஞ்சிட்டு. போடுறத சீக்கிரமா போட்டுருங்க, எவ்வளவு கண்ணிலே பற்ற போகுது. ஏக்கா, கதையை கேட்டீங்களா? கிழலு கோழியை காணலையா? உங்ககிட்ட வந்து கேட்டாளா எப்படி? அப்படியா? என்ன சொல்லியாவுமா? கிழலு கோழியை காணல? ஐயே, எப்ப இருந்தோ? உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுன்னு இல்ல, என்கிட்டயும் கேட்டா, அப்புறம் கிடைச்சிருக்கேன்னு நினைச்சேன். கிடைக்கலையாக்கா? எப்படிக்கா கிடைக்கும்? யாருக்கு வீட்டுக்கு போச்சுன்னு யாரு கண்டா? இல்லைன்னா யாரும் பிடிச்சி கறி குழம்புதான் வச்சாவளோ என்னமோ, யாருக்கு தெரியும்? ஆமனா இப்படி சொல்லியா? இல்ல, யாரையுமே நம்ப முடியல பாருங்களா. பக்கத்து வீட்டு கோழியிலேயே பிடிச்சி சமைச்சு தின்றியாளுவ. எப்பேற்பட்ட மனசுனெல்லாம் இருக்காலும் பாருங்கக்கா. இத வேற திட்டிக்கிட்டே கிடைக்கியா? அவ திட்டட்டி எடுக்கட்டு. சரி வாங்க, கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள போவோம். அதான் சொல்லியலே உமா, வீடு காயல, நீ கொஞ்ச நேரம் இரு, அப்புறமா போய்க்கலாம். அக்கா, மதியத்துக்கு நான் சாம்பார் தாக்கா வச்சேன். கொஞ்சம் போல மீல் மேக்கர் குழம்பு தாங்கன்னாக்கா. பார்த்துக்கிட்டு இருக்கானே, கொஞ்சம் போல தான் வச்சேன் பார்த்துக்க, இருந்துச்சுன்னா தாரேன். கொஞ்சம் போல தாங்க, பார்த்துக்கிட்டு உமா இருக்கானே. எப்போ கிளம்புன்னு தெரியலையே. நிம்மதியாக ஒன்று வச்சா கூட சாப்பிட முடியல. உள்ள கிளம்புற மாதிரி தெரியுமா? பார்ப்போம். எப்பா, கொஞ்ச நேரம் இதுல படுப்போம். நல்லாதான் இருக்கு, புல்தரைக்கு மேல படுக்கிறதே நல்லதாக்கா இருக்கு. சுத்தம் போக மாட்டா போல இருக்கே, படுக்கையே போட்டுட்டாளே. ஐயோ ஏக்கா, நீங்க வீட்டுக்குள்ள வேலை இருக்குன்னா போய் பாருங்கக்கா. நாங்க கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் அடிக்கும். வீடு காஞ்சபுரம் துறங்கக்கா. அது என்ன ஒண்ணு, நானே இருக்கேன். முன்னாடி அதுக்கும் கதவு பூட்டிட்டு வாங்கக்கா, பூனைகின உள்ள சாடிட போகுது. வாசனை அப்படி இருக்கு இல்லையா? பூட்டிட்டு வரேன். வாத்தி வச்சிட்ட பொண்ணு வாய் திறக்கவே இல்ல பாரு. அவ வாயை திறக்கையால இல்லையோ, இந்த இடத்த விட்டு நம்ம அணுக கூடாது. பார்த்துக்கிடும் எப்படி ஓப்பன் ஆகுது நீ. சரி சின்ன பொண்ணு. என்ன அப்படியே படுக்கையே போட்டுட்டாளுவ? போறது மாதிரி தெரியல. இன்னைக்கு இங்கேயே டேரா போட்டுருவாளோ என்னமோ. சின்ன பொண்ணு, இங்க நல்ல காத்தோட்டமா நல்லா தான் இருக்கு பத்தியா? இருக்கும், உனக்கு ஏன் இருக்காது? எனக்குள்ள வியாபாரது எனக்கு தானே தெரியும். ஆமா உமா,
அதனால நான் இதில் படுத்து கிடக்கேன். நீ ஏன் படுக்கிறேன்னா படு, நல்லா தூக்கம் வருது கேட்டியா? அதுதான் கொள்ளலான்னு நினைக்கேன். வசந்தி அக்கா, உங்களுக்கு வேலை இருக்குன்னா நீங்க போய் பாருங்கக்கா. நானும் அவளை சும்மா தானே இருக்கோம், கொஞ்ச நேரத்தில் படுத்துக்கிட்டியும். நீங்க போங்க. அவளை இருத்துட்டு போனா மட்டும் இல்லை 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 பரவாயில்ல உமா, நான் இருக்கேன். வேலை கிடக்குது, வீடை கழுவணும் அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தே இல்லையாக்கா. போறீங்கன்னா போங்க, நாங்க இதை படுத்துக்கிட்டியோங்க்கா. ஐயே, நீங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது உங்களை விட எனக்கு என்ன பெரிய வேலை இருக்க போகுது. பரவாயில்ல உமா, நானும் இருக்கேன். பாவம் இல்லை கீதா, கோழி கிடச்சோ என்னமோ பத்தியாவுமா? யாருக்கு தெரியும் கிடைச்சோ என்னமோனி. அக்கா, கோழியெல்லாம் கறி வச்சு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது இல்லையாக்கா? ஆமாம் ஆமாம் அக்கா, நம்ம மாமியார் முன்னாடி நம்ம வீட்டில் தங்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி வீட்டில் ஏதாவது கோழி அறுத்து குழம்பு வச்சு தந்துடும் பார்த்தீங்களா? இப்போ தான் எதுவுமே இல்லாமல் போச்சு. ஆமாம் உமா. அத்தா, வாங்கங்க, வந்துட்டீங்களாங்க்கா? வாங்குங்க, வந்துட்டீங்களான்னு கேட்கியா? கண்ணு முன்னாடி தானே நிற்கேன், கண்ணு போச்சா என்ன சின்ன பொண்ணு? படுக்கையா? ஆமாண்ணே, உங்க வீட்டு வாசல செமையா தூக்கம் வருது கேட்டீங்களா? சின்ன பொண்ணு, ஏன்னா வீட்டில் போய் தூங்கு சின்ன பொண்ணு, சாயங்காலம் போல வா. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு வேலையும் இல்லைக்கா, என் மாமியார் கூட வீட்டில் இல்லை தான். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சும்மா போல படுத்துக்கிடியே. நீங்கள் அந்த அண்ணனுக்கு சோறு கொடுங்க போங்க. அவியல் இப்போ பசிக்காது சின்ன பொண்ணு. ஏங்க உங்களுக்கு இப்போ பசிக்குதா? பசிக்கல இல்லைங்க? நான் ஒன்ன மாதிரி வீட்டில் சும்மா பற்றியா இருந்துட்டு இருக்கேன். வேலையை போயிட்டு வந்தவரன்னு பார்த்து பசிக்கலையான்னு கேட்கியா? போட்டி போய் சோற போடு. இவ்வளோ வேற கிளம்புற மாதிரி தெரியல. சரி வாங்க, பின்ன சோறு தரேன். சின்ன பொண்ணு, ஏன் இதில் படுத்துக்கிட்டு உள்ள ஹாலில் போய் படுங்க போங்க. பரவாயில்லத்தா. அட என்ன உமா, வீட்டு வாசல் பக்கத்தில் படுத்துக்கிட்டு 2 கிளம்பி வீட்டுக்குள்ள வாங்க. சரிங்க அத்தா, நீங்க போங்க, இந்த வாரம். பாத்தியா உமா, 4 முடிக்க கொழுப்ப. 2 கிலோ இருக்கட்டு, நீங்க வாங்கண்ணே, விட்டவே கூடாது இன்னைக்கு. இவ்வளவு நேரமும் சந்தேகம்தான் சின்ன பொண்ணு பட்டம். இப்ப கன்ஃபார்மே ஆயிட்டு, கோழிய குழம்பு வச்சது இவ தான். அது எங்க வீட்டுல வந்து வாசனை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வா, இவ்வளவு விடக்கூடாது, வாயா. அதான் கொன்னு கறி வச்சாச்சே, நமக்கு கொஞ்சம் போல தந்தா குறைஞ்சா போயிருவா. பாரா, அதை எப்படியாவது மூடி மறைக்கணும்னு தான் பாக்கியா. நமக்கு கூட கொஞ்சம் தராம எப்பேற்பட்டவளை இருக்க பாருந்த 4 முடி. இதே இது நம்ம வீட்டில் மட்டும் கொஞ்சம் போல இருந்துகிட்டு இவகிட்ட காட்டாம எடுக்காம இருந்து தின்னோன்னு நினைச்சிக்க, ஊர் உலகம் எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியவா. இப்படி ஆகுமா, எனக்கு தந்தா இல்லை, எடுத்தா இல்லை, போனா இல்லை, வந்தா இல்லைன்னு. இப்ப பாரு எவ்வளோ நாசுக்கா வச்சுட்டு போயிட்டாவரு. வா வா, 4 முடி அந்த விஷயத்துல விட்டவே கூடாது. என்னதான் பண்ணுது நீ பாப்போம், வா. இரு இப்பதானே அத்தா உள்ள போனாவ, 2 நிமிஷம் கழிச்சு போவோம், இரு. ஆமா, 4 முடிய நம்பவும் முடியாது. நம்மளை கண்டா உடனே உங்க அத்தானுக்கு கூட ஊறுகாய் வச்சு கொடுக்கக்கூடிய ஆளு தான். அதனாலதான் சொல்லி ஒரு 5 நிமிஷம் இரு, போலாம். உமா, எங்க நீங்களும் வந்துட்டீங்களாங்க? சரி வீட்டுக்கு போங்க, இந்த வாரேன். சரி சரி. ஏன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? மைனிய காணல. மைனி உள்ளதா இருக்கவரா, இப்ப வாரேன், நீங்க போங்க. மத்தியானம் என்ன சாப்பாடு? சோறும் சிக்கன் குழம்பும். நீங்க போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க, இந்த வாரேன். சரி உமா, அப்புறம் என்ன காணல? கீதா தேடிக்கிட்டு இருக்கா? ஏன் உங்ககிட்ட எதுவும் கேட்டாலா எப்படி? இல்ல, நான் வழியில வரும்போது பார்த்தேன், அதை அங்கிங்க எடுத்து தேடிட்டு இருக்கவ. என்ன காணல? என்னமோ காணலையா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க வீட்டுக்கு போங்க, இப்ப வாரேன். சரி உமா. ஆமா, என்ன கான்பிடன்ட்ல சிக்கன் குழம்போட வரேன்னு சொன்னா? அதான் 4 முடி வச்சிருக்கு இல்லையா, அதுலதான். வேற எதுல? அடிப்பாவி, அவ தருவாடு வேற ஒரு நம்பிக்கையா? தராம பெயர்வாடு வேற நீ நினைக்கிறியா? பாரு. 4 முடி இன்னைக்கு ஷாக்காக போறா, தீந்தடைக்கு. என்ன வசந்தி, நாட்டுக்கோழி குழம்பா? என்ன வாசனையா இருக்கு? எப்படி கடையில போய் எடுத்தா? நான் தான் கவனிக்கவே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டு, வெளியே சும்மா தானே அவளை இருந்தாலும் அவளை எதுக்கு உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு வந்திய?
வேற யாருமா வசந்தி? நம்ம உமாவும் சின்ன பொண்ணு தானே, நடையில படுத்து கிடக்குதுவ. அதான் உள்ளவான்னு கூப்பிட்டேன். இதுல ஏன்? பாருங்க, எதுவும் புரியாம என்கிட்ட வராதீங்க. என்ன நானே ஒரு விஷயத்த காப்பாத்தது எவ்வளவு யோசிச்சிருக்கேன். இதுல இவ்விய வேற. சரி, குழம்பு யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தானே? உங்களுக்கு நான் வச்சேஞ்சிட்டு வாயிலே வராது, அப்படித்தானே? சரி, நீ வச்சதா இருந்தாலும் நாட்டுக்கோழி எங்க போய் வாங்கினா? காசுக்கு என்ன பண்ணா? ஏதோ பண்ணேன். பேசாம கமுக்கமா இருந்து சாப்பிடுங்க. சும்மா அதே எதையும் கேட்டுட்டு இருப்பாவ. இதனாலதான் உடம்புல ஒட்டாம இப்படி ஒல்லியாவே போயிட்டு இருக்கிறிய. சரி, கிளவி மாதிரி புலம்பாம இரு. சின்ன பொண்ணு உமாவை கூட்டு கொஞ்சம் சோறு குடுட்டி. குடுக்கலாம். எனக்கு தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் தந்ததை சாப்பிட்டுட்டு அமைதியை எழும்பி வாங்குங்க சீக்கிரம். வசந்தி அக்கா உள்ளே வந்துருவாளப்பா. என்ன உமா, அங்கே வாரேன். என்ன உமா, என்ன சின்ன பொண்ணு, வாங்க உட்காந்துட்டு பேசலாம். அப்படியே கொஞ்சம் சோறு குடு. நீங்க சாப்பிடுங்க, நான் குடிக்கேன். என்னக்கா மீல் மேக்கர் குழம்புன்னு சொன்னீங்க? நாட்டு கோழி வாசனை வருது. என்ன மனமா இருக்கு? அம்மிலே அரைச்சிச்சு. ஆமாம்மா, கொஞ்சம் போல இருந்து பார்த்துக்க. அம்மா, நீ ஏன் சின்ன பொண்ணு உட்காரு. நீங்க உட்காருன்னு சொன்னா எப்படிங்க உட்காந்து சாப்பிடுவாவ? அவியலுங்க வீட்டுல சமைச்சிருப்பாவ இல்லையா? அதனால வேண்டாம இருக்கேன். எடுத்துட்டு வாட்டி. நாங்க ஆல்ரெடி உட்கார்ந்துட்டோம். ஒரு பிளானோட தான் வந்திருக்கலானா? யாமனை என் உயிரை இப்படி எடுக்கிறிய? இருங்க எடுத்துட்டு வரேன். எப்படிதான் மனம் பிடிச்சு வருவாழ்வனையே தெரியல. சும்மா சொல்லக்கூடாது. உங்க அக்கனுக்கு நல்லா தான் சமைச்சிருக்க உமா. அதான் அப்படியா? வீட்டுக்கு வரும்போதே வாசனையா இருந்து வசந்தி கிட்ட கேட்டேன், என்ன சமையல் நீ? மீல் மேக்கர்னு சொன்னாவ. ஒரு இடம் மறந்து சொல்லியிருப்பாங்களா இருக்கான். ஆமாண்ணே, பாருங்களா, சமைச்சதை கூட மறந்துட்டேன் அந்த அக்கா. ஆமா, 4 முடி சரியான மனமா இருக்கு. இப்ப நீ இல்ல சின்ன பொண்ணு, எப்பவுமே அவ சமைக்கணும்னு மனசு வச்சு செய்தான்னு நினைச்சுக்க, அதோட மனம் குணம் ருசி எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கும் பாத்துக்க. சாப்பிடுங்க. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் தந்தா என்னக்கா? ஏன் இப்படி கோவத்துல நிக்கிறிய? ஏன் வசந்தி? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்னக்கா ஹோட்டல் ஸ்டைல்ல வாழை இலையெல்லாம் வச்சு தந்துருக்கிறிய? பிளேட்டு கலவு தண்ணி கொஞ்சம் தானே செலவாகும், அதனாலதான். பேசாம மூடிட்டு சாப்பிடு. வசந்தி அக்கா, உங்க குழந்தனாருக்கு நாட்டுக்கோழி குழம்புனா நல்லா பிடிக்கும், பார்த்துக்கிடுங்க. அவனுக்கு பிடிக்கணும், நான் என்ன பண்ணணும்? இடி செல்வ, நாட்டுக்கோழி குழம்பு நல்லா சாப்பிடுவேன்டி. அவியெல்லாம் இப்ப மதியம் சாப்பிட வீட்டுக்கு வந்துட்டாவ. அவியலை மட்டும் ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் போல எடுத்து தாங்க. என்னக்கா, நல்ல டேஸ்டா இருக்கு. டேஸ்ட் ஏன் இல்லாம இருக்கும்? பார்த்து நின்று அம்மியில அரைச்சது இல்லையா? டேஸ்ட் இல்லாமலா இருக்கும், நல்லா தான் இருக்கும். இன்னைக்காவது வீட்டுல சமைக்கணும்னு ஒண்ணு புத்தி வந்தே, அதை நினைச்சா சந்தோஷம் தான் வசந்தி. சரி, போதும், சீக்கிரம் சாப்பிடுங்க. வசந்தி அக்காளுக்கு கை பக்குவமே தனிதாப்பா. என்ன மனம். நீங்க இப்படி ஆத்திரமா வருது நீங்க பேசும்போது. பேசாம சாப்பிட்டுட்டு எழும்புங்க. சரிக்கா, சரி. எப்பதான் நம்ம ஒரு வாட்டி இப்படி ஆட்டையை போட்டு ஏதாவது வைப்போம். கரெக்டா மனம் பிடிச்சு வந்துறியாளுவ. எப்படிதான் அவளோட மூக்கு வேர்க்கனே எனக்கு தெரியல. வசந்தி, கொஞ்சம் கூட குழம்பு எடுத்துட்டு வா. இருங்க, எடுத்துக்கிட்டு வாரேன். வந்தோம், கன்ஃபார்ம் ஆயிட்டு பத்தியா? ஏக்கா, எனக்கும் குழம்பு வேணும். இந்த வாரேம்மா, சட்டியோட தூக்கிட்டு வாரேன். இரு, குடிக்க சாப்பாடு இருவாம குடிட்டி, எடுத்துட்டு வா. வாரேன். என்னண்ணா, என்ன கேட்கணும்? ஏதோ கேட்கணும். அத்தான் போயிட்டாவளான்னு கேட்டுட்டு இருந்தா. அதான் போயிட்டாவ. என்ன கேட்கணும் அதை இப்ப கேளு. சரி, இப்பவாது உண்மையே சொல்லுங்க. கோழி எங்க உள்ளது? கோழி எங்க உள்ளதுன்னு கேட்டா என்னத்த சொல்லதுக்கு? கோழி கடையில உள்ளது. எந்த கடை? கிலோ எவ்வளவு? எத்தனை கிலோ எடுத்திய? ஏன் இதென்ன ஏதோ குற்றவாளி பிடிச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கிறிய? எங்க உள்ளது, எப்போ உள்ளது, எண்ணெய் வாங்குறது எடுத்தது நீ? அதுல எண்ணெய் வாங்குனதுதான். ஏன்? அதான் பொய் பேசுறதுக்கு வரல இல்லையா? வாய் பரதநாட்டியம் ஆடுது இல்லையா? உண்மையா சொல்லுங்க, எப்ப நடந்தது சம்பவம்? சம்பவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க. சம்பவம் எப்ப பண்ணிய?
சின்ன பொண்ணு சிரிப்பு சிரிப்பா வருது? அதான் தொண்டை வர வந்தாச்சு இல்லையா? சொல்லுங்க, எப்ப நடந்துச்சு? காலையில் தாமண்ணா உங்க 2 பேர்ட்டையும் ஃபோன் பண்ணி என்ன சமைக்கிறதுக்குன்னு ஐடியா கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா? அப்பதான் இந்த கோழி என் வீட்டில் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன் சின்ன பொண்ணு. என் இடது கை பக்கத்தில் 5 கோழி நின்று, வலது கை பக்கத்தில் இந்த ஒரு கோழி நின்று, ஆதரவே இல்லாமல் யாரோட துணை இல்லாமல் நின்று சின்ன பொண்ணு. அதான் அந்த கோழிக்கு நான் ஆதரவு கொடுத்தேன். இது ஒரு குற்றமான? கேட்டியா சின்ன பொண்ணு? ஆதரவு கொடுத்தாவலாம், ஆதரவு. சரி, நான் அந்த கோழி எடுத்தேன்ட்டு உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? நீங்க கோழி எடுத்தது பிடிச்சதெல்லாம் தெரியாது. ஆனா சிக்கன் மசாலா வாங்க என்கிட்ட தானே வாங்கிட்டு வான்னு சொன்னீங்க. அப்பதானே டவுட் வந்துச்சு. பாத்தியா, இவ்வளோ காரியம் பண்ணிக்கிட்டு மண்டை மேல கொண்டே மறந்த மாதிரி வாங்கிட்டே சொல்லிட்டேன். எப்படி நல்லா இருந்துச்சு குழம்பு? சூப்பராக இருந்துச்சுக்கா. ஆமாம், எப்போ ஆட்டையை போட்டால் அது எப்படி கீதாவுக்கு கோழியை பார்த்து ஆட்டை போடுறிய? சத்தியமா சின்ன பொண்ணு, இது நான் கீதாவுக்கு கோழி எடுக்கணும்னு எடுக்கலை. பொதுவாக ஒரு வலையை போட்டேன். அதில் கீதாளவு கோழி தான் வந்து மாட்டேன்னு எனக்கு எப்படின்னா தெரியும். அப்போ எங்கள் வீட்டு கோழினால இன்னைக்கு சால்னாதா, அப்படிதானே? சாப்பிட்றதுல யாருக்கு வீட்டு கோழியாக இருந்தான்னு என்ன உமா? டேஸ்ட் நல்லா இருக்கா? முடிச்சிட வேண்டியதுதான். இப்போ கீதாவுக்கு தெரிஞ்சா வீடை 2 ஆக்கிடுவாளே, என்ன பண்ண போறிய? இதுதான் கீதாவுக்கு தெரியாது இல்லையா சின்ன பொண்ணு? அப்புறம் எப்படி? அவ சுத்தி முத்தி போகும்போது திட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டே போறா. மாட்டிக்கிடாதீங்க, கதை கொள்ளாமே மாட்டிக்கிடாதீங்கயா. மாட்டினா 3 வாரம் தான். நான் மட்டுமா? நாங்கள் எதுக்கு மாட்ட போகிறோம்? நாங்களாம் தெரியாமல் சாப்பிட்டோம், நீங்கள் தெரிஞ்சேதான் சாப்பிட்ருக்குறிய. பிரச்சனை நீ வந்தா அது 3 பங்கு தான். புரியுதா? வசந்தி அக்கா வா, கீதா வா வா. ஏன் நின்னுட்டு இருக்கா? உட்காரு கீதா. என்னாச்சு கீதா? கோழி கிடைச்சா? ஏதாவது விசாரிச்சியா எப்படி? அதானே, எப்போலேருந்து தேடியா கிடைச்சா என்ன? இல்ல, கிடைக்கவே இல்ல. நானும் தேடாத இடம் இல்ல, போகாத ஊர் இல்ல, தேடி தேடி பார்த்தாச்சு, கோழி கிடைக்கவே இல்ல. எப்படி கிடைக்கும்? உமா உமா சும்மா இரு உமா. அவளே மனவேதனையில வந்துட்டு இருக்கா. அவகிட்ட அப்படி இப்படி பேசிட்டு இருக்காத. அவளுக்கே வருத்தமாலியா இருக்க, விடு. என்ன பண்றனே தெரியலக்கா. வித்தா 1000 ரூபா கூட கிடைச்சிருக்கு. அப்படி புடகோலிக்கா, நல்ல பெருசா நின்று எவ்வளவு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. அட கடவுளே, 1000 ரூபா கிடைச்சிருக்குமா? நம்ம தான் அறிவு கட்டத்தனமா குழம்பு வச்சிட்டோமோ? அழகா யாருக்கிட்டையாவது வித்துருக்கலாம். முதல்ல தெரிஞ்சிருந்தா வித்துருக்கலாம். ச்சே, என்ன வசந்தி அக்கா? அது ஒன்றும் இல்லை கீதா. நீ கோழியை காமிச்சுன்னா அது எனக்கே வருத்தமாக இருக்கு. கேட்குற எனக்கே இப்படி இருந்துன்னா வளர்க்குற உனக்கு எப்படி இருக்க? அதை தான் யோசிக்கேன். என்னக்கா பண்ண? என்னன்னே தெரியல. எனக்கும் கோழிக்கும் வர வர பொருத்தமே இல்லாம ஆகி போச்சு. என்ன பண்றது? நம்ம சாப்பிட்டியா கீதா? வாய்ஸெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எங்க சாப்பிட்ருப்பா? அவளே கோழியை காணலன்னு தேடி தேடி அழுத்து போய் வந்திருக்கா. ஆமா சின்ன பொண்ணு, சாப்பிடல, தண்ணி குடிக்கல. எனக்கு அந்த கோழியை காணது ரொம்ப வருத்தமா இருக்கு. வசந்தி அக்கா, நீங்க இன்னைக்கு சிக்கன் தானே எடுத்திய, கொஞ்சம் சுவாரம் குழம்பு அவளுக்கு கொடுங்களாம். ஏக்கா பாவம்க்கா, அவ வீட்டு கோழி கொஞ்சம் ருசியாவது பார்க்கட்டான், எடுத்துட்டு வாங்கலாம். ஏண்டா பரவாயில்ல ஏக்கா. வசந்தி அக்கா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்கக்கா. பார்க்கவே சங்கடமா இருக்கு. கொஞ்சம் சோறு கொடுங்க. நான் ராத்திரி சப்பாத்தி சுட்டு சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கேம்ல, போங்க. அப்புறம் நீங்களா கொஞ்சம் சோறு எடுத்துட்டு வரீங்களா, இல்லை நானா போட்டு கொடுக்கவா? இந்த வசந்தி தான் ஆட்டியை போட்டுச்சு. நீ எப்படி வசதி? போறேன். இவ்வளோ மட்டும் தின்னது இல்லாமல் அவளுக்கும் கொடுக்க சொல்லி அழுவேன். கிரிக்கிய சோறு கொண்டு வர வைக்கிதா, சாப்பிடு. சாப்பிட்டுட்டு தெம்பா கோழியை தேடலாம். சாப்பிடுக்கிதா? சரிக்கா. பாருங்க, அவ வீட்டு கோழி அவளும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்பதானே அவளுக்கு டேஸ்ட் தெரியும். இப்ப அந்த பாங்குல அவளுக்கும் 10க்கு வந்துடுறோம் இல்லையா? என்ன வசந்தி அக்கா, நாட்டுக்கோழி எடுத்திய? கேளு கேளு, எந்த நாடுன்னு கேளு. சும்மா இரு இழுவ. நான் எடுக்கல, என் மைனியாரு கொடுத்து விட்டாமா, அதுதான் குழம்பு வச்சேன். சாப்பிடு. நீ வேற கோழியை காலன்னு சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் சாப்பிடு. சரிக்கா. எப்படியோ அதுல அவளுக்கும் பங்கு கொடுத்து சரி சமமா முடிச்சாச்சுக்கா. இனியாவது சும்மா சும்மா கோழியை காலன்னு தேடாம நிம்மதியா இரு, சரியா?
இனி இருக்க கோழி பொறுப்பா பாத்துக்க. அதுக்காக நான் இனி கோழி திருடினவில சும்மா விட்டுறதா இல்லக்கா. பாருங்க நான் என்ன பண்ண போறேன் இனி. சும்மா விடாதே கீதா. உமா சும்மா இரு கீதா. விடு கீதா, நீ இப்ப சாப்பிடு. சாப்பிட்டுட்டு அதெல்லாம் விட்டு தள்ளு. அது சொன்னேன்லக்கா, நான் அந்த பிரச்சனையை விடுற மாதிரியே இல்லை. நீ எனக்கு ஒரு வழி பண்ணதான் போறேன். சரி சரி, சாப்பிடும்போது எதுக்கு பேசிக்கிட்டு, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எலும்பிக்கிதா. சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, 4 முடிக்க சாமர்த்தியத்தை பத்தியா? சும்மா சொல்லக்கூடாது. அப்படி இப்படி எப்படியாவது பேசி எடுத்து சமாளிச்சிருவா பாத்துக்க. பார்த்தேன். உன் அக்கா இப்பன்னு இல்லை, எப்பவுமே அப்படிதான். அவங்க மேல பிரச்சனை வராம அப்படியே நாசுக்கா நசுக்கி விட்டுருவா பத்துக்க. சரி, அவளும் சாப்பிட்டுட்டு போட்டு கொஞ்சம். ஷோ கடவுளே, எங்கெல்லாம் அலைஞ்சு தெரியாதாப்பா. கிடைச்ச பாடில்ல. என்ன சின்ன பொண்ணு, தூரமாவ போயிட்டு வரைய? தூரமா எல்லாம் போகல பாத்திமா, பக்கத்துல தான் போயிட்டு வரேன். தூரமான ரொம்ப தூரமானு கேட்கல, எங்க போறானுங்கிறத அப்படி கேட்டேம்மா. எல்லாத்துக்கும் ஒரு இடக்கு முடக்கார பதில் வச்சிருப்பாளுவ. நாங்க போயிட்டு வர்றது இருக்கட்டு, நீ எங்க இப்படி சுத்திட்டு கரத்து புறுத்து வந்து நிக்கியா? நீ எங்க போயிட்டு வர இந்த வெயில்ல? கீதளவு கோழிய காணல. நீ சுத்தி முத்தி தேடி மேலெல்லாம் வேர்த்து ஒரே சூடு. இந்த வெயில்ல கடந்து அலைஞ்சு திரிஞ்சு தேடி கோழி கிடைச்ச பாடில்ல. எப்படி கிடைக்கும்? தேடுங்க, நல்லா தேடினா தானே கிடைக்கும். அம்மா நீ மட்டுமா தேடிட்டு இருக்கா? நான் இந்த திருவாக்கில் தேடியே, கீதா அடுத்த திருவாக்கில் தேடியா, புஷ்பா 2 ஊர் தாண்டி கூட போய் தேடிட்டு இருக்கா. இன்னும் கிடைச்ச பாடலப்பா. எது, கீதா தேடிட்டு இருக்காளா? நல்லா சொன்னாவ. ஆமா சின்ன பொண்ணு, கோழி கடலனி கீதா தான் பரவேசமா தேடிக்கிட்டு இருக்கா. ஏன் நல்லா சொல்லு. நல்லா தேடுன கீதா. 4 முடிக்க வீட்டுல போய் பாரு, அவ அக்கா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. என்ன சொல்லியுமா? சாப்பிட்டுட்டு இருக்காளா? ஆமா பாத்திமா, 4 முடிக்க வீட்டுல ஏதோ சிக்கன் வச்சிருப்பாவ போல, அங்க போயிருந்து அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் இங்க மாங்கன்னு தேடிட்டா கிடக்குறிய. வியாகாத வெயில சாப்பாடு கூட இல்லாம நான் அண்ணன் தண்ணி இல்லாம நான் தேடிட்டு இருக்கேன். அவ தின்னுட்டா இருக்கா. ஆமா, நாங்க சொல்றது வரங்க நம்பிக்கையில நீயே வசந்தி அக்கா வீட்டுல போய் பாரு. சின்ன பொண்ணு நீ வா, ஏதோ நம்மளால முடிஞ்சது. இவளுக்காக நம்ம அங்க எங்க காடு மலை எல்லாம் தேடிக்கிட்டு தெரியும். அவ சுவாறு தின்னுட்டு இருக்கான். சுவாறு கிடைச்சா என்ன, கிடைக்காம போன நமக்கு என்ன? நம்ம ஜீவனம் நம்ம வீட்டுக்கு போவோம். நியூஸ் பேப்பர்ல நியூஸை பார்த்தாலே பயமா தான் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கிறத பார்த்தா எப்பா. ஆமா அண்ணா, பேப்பரை திறந்தாலே கொலை தான் இருக்கு. வீட்டில் வச்சு பேப்பரை படிச்சாலும் கடையில் வந்து படிச்ச மாதிரி இல்லை பார்த்தணும் பத்திலாம். ஆமாண்ணே, 2 வருஷம் யாருமே வந்துட்டேலாக்கும். நான் இப்பதான் வந்ததுண்டு. வாரம் என்ன வேலை போகல, இன்னைக்கு வேலை எல்லாம் இருந்துச்சுன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண வண்டியில் ஒரு சொட்டு பெட்ரோல் கூட இல்லை, எப்படி போறது? அதான் அந்த மடிச்சிட்டேன். பேப்பர்ல பெட்ரோல் கேஸ் எல்லாம் தட்டுப்பாடுன்னு தான் போட்டிருக்கு. அதெல்லாம் பேப்பர்ல தான் போட்டிருக்குங்க. பாரு, இவன் கடையில இருந்து எரியத பாரு. எத்தனை நாளைக்கு முன்னாடியோ வாங்கி ஸ்டாக் வச்சானோ என்னமோ. பாதி டீ கடையெல்லாம் திறக்கவே இல்லை. இங்க பாரு, ஜெகஜோதியா எரியுது. ஆமா, என் பொண்டாட்டியெல்லாம் சாதாவே வீட்டுல சமைக்கிறதுக்கு அப்படி யோசிப்பா. இது வேற இப்ப பெட்ரோல் எல்லாம் காலி, கேஸ் சிலிண்டர் புக் பண்ணலாம் வராது அப்படிலாம் இருக்கதோன்னா அவளுக்கு கூட கொஞ்சம் தொக்காய் போச்சு. சமைக்காம சுத்திக்கிட்டு தெரியா. அப்ப சாப்பாட்டுக்கு என்ன? அதான் நான் டீ கடையை தான் நம்பி இருக்கேன். இனி என்னைக்கு இவன கேஸ் தீர்ந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போறான்னு தெரியல. அன்னை தானே மாட்டுவேன். என்ன உங்க வீட்டுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாத போல இருக்கு? என் பொண்டாட்டியெல்லாம் அதுக்கெல்லாம் எல்லாம் ரெடியா தான் இருப்பா. அவ வாய் சாமர்த்தியம் உண்டு, எப்படியாவது பழச்சுப்பா. எங்க வீட்டுல அந்த பிரச்சனையே இல்ல. எதையாவது அரிஞ்சு பறக்கி எடுத்து போட்டாவது சாப்பிடறதுக்கு திருப்தியா தந்துருவாடே. ஆமா, இனி இதுக்கு எப்படி ஒரு முடிவு வர போகுதுன்னு தெரியல. வெளியே எங்கேயும் போக முடியாத மாதிரி இருக்கு. எல்லா கடையும் இன்னும் க்ளோஸ் ஆகல. சில பெட்ரோல் பங்கு இருக்கு, அங்க போய் ஏதாவது பெட்ரோல் போடக்கூடாதா? எப்படி போனாண்டே, நாளைக்கு ஏதாவது போய் பார்க்கணும். வண்டியை தள்ளிக்கிட்டே போகணுமே. இல்லைன்னா ஒரு பாட்டில தான் கொண்டு இதை பிக்கி ஆட்டு பார்க்கணும். மோனிஷாவோட அப்பா இங்க இருக்காங்க. ஹாய் அங்கிள். யாருப்பா? பார்க்கவே புதுசா இருக்கா. யார் தம்பி? அங்கிள் என்ன தெரியலையா? யாருக்கிட்ட? ஏன்கிட்டயாப்பா? இல்லையே, ஆனந்து கூட பார்த்துருக்கேன் மாதிரி இருக்கு. ஆனந்து ஃப்ரெண்டா? ஆனந்துக்கும் ஃப்ரெண்டு தான்.
லட்சுமி அத்தை இருக்காவ இல்லையா, அவங்களோட மருமகன் தானா? ஓ, சரி சரி சரி. அதான் அடிக்கடி வீட்டு பக்கத்துல பார்த்த மாதிரி தெரியுது. கரெக்டா லேவ தெரியல. என்ன அங்கிள் இங்க இருந்து டீ குடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன டீ கடையில குடிக்காம வேற எங்க போய் டீ குடிப்பாவ? அதுக்கு இல்ல அங்கிள், இந்த டைம் வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன். சும்மா தாண்டே, டீ குடிக்க வந்தா தானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். என்ன உன் மாமாய வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சா? ஆ, இனிதான் போகணும் அங்கிள். ஆ, சரிப்பா சரி. எப்படியாவது பேசி உங்க மனசுல முதல்ல இடம் பிடிக்கணும். என்னப்பா இங்கேயே நின்றுட்டு இருக்கா? டீ ஏதாவது குடிக்கிறியா எப்படி? அதெல்லாம் வேண்டாம். நீங்க குடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் பே பண்றேன். ஐயே அதெல்லாம் வேண்டாம் தம்பி, நீ கிளம்பு. நாங்க என்ன வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், நீ போ. ஆமாடே, நாங்க வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், நீ போப்பா. ஆ சரிங்க அங்கிள். யாருண்ணா இது? அதான் நம்ம இந்த பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவருக்கு தங்கச்சிக பையன். ஓ, அவ பார்வதிக்கு மோனா இது? அடையாளமே தெரியாம வளர்ந்துட்டானே. சின்ன வயசுல பார்த்தது, இப்ப நல்லா வளர்ந்துட்டான் இல்லையா பையன்? ஆ ஆமா ஆமா, மாமனார் வீட்டுக்கு வந்திருப்பானா இருக்கான். ஹலோ, ஏங்க எங்க இருக்கீங்க? ஆ சொல்லு என்ன? ஏங்க டைம் ஆகுது, வீட்டுக்கு வாங்க, சப்பாத்தி சுட்டு தரேன், சீக்கிரம் வாங்க. ஆ வாரை வை. சீக்கிரம் வந்து சேருங்க, சும்மா சும்மா குழம்பு சூடாக்கிட்டு இருக்க முடியாது, சீக்கிரமா வாங்க. ஆ சரி சரி, வரை வரை, நீ போனை வை. ஏங்க அது வந்து பரவாயில்லையே, வீட்டில் காணாத்தோன்னு ஃபோன் பண்ணி கூப்பிடியாவளே, எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபோன் வருதா பாரு. அதுதானே உன் பொண்டாட்டியா? ஃபோன் பண்ணி வாடியா கூப்பிடியா? ஆமாண்ணே, என்னமோ அதிசயமா இன்னைக்கு ஒரு குழம்பு வச்சிருக்கியா, அதை சாப்பிட வா வாடி ஒரே தொந்தரவு. சரி சரி போ, வெய் சாப்பிடு. சரிண்ணா, அப்ப நான் வாரேன். ஆ சரி கிறுக்கு மனுஷன் ஃபோன் பண்ணி சீக்கிரமா வா, சப்பாத்தி சுட்டு தரேன் கூப்பிடியே. டீ கடையில் போய் இருக்கான். நம்மளாம் சரி, என்னைக்குமா வீட்டில் சமைச்சு குடிக்கும், என்னைக்காவது ஒரு நாள் தானே குடிக்கும், குடிக்கிறத கொஞ்சம் சுட சுட ருசியாக கொடுக்கலான்னு யோசிச்சா கூப்பிட்டா வராமல பாரு, ஃபோனை கட் பண்ணியான். யாருக்கிட்ட பேசியா சின்ன பொண்ணு? அவ லூசு தானே, தனக்கு தானே பேசிக்கியா, அமைதியா நில்லு. சமைச்சு கொடுக்கலான்னு நம்ம தயாரா இருந்தா சாப்பிட்றதுக்கு அந்த ஆள் தயாரா இருக்க மாட்டேங்கிறான். இந்த நேரம் டீ குடிய போவாப்ல மனுஷன். ச்சே. வாவுமா, என்ன நாலு? என்னண்ணா இங்க வந்துட்டீங்க? ஏன் இல்ல, இந்த கருக்கல் வச்ச நேரத்துல நீங்க வேற இங்க வந்து நிக்கிறீங்களே, அதான் ஏன் இங்க நிக்கிறீன்னு கேட்கலான்னு வந்தோம். ஏன்க்கா? சும்மாவுமா? சும்மாதான். ஏன் அப்படி வைக்கியா? இல்ல, மத்தியானம் வச்ச குழம்பு இன்னுமா தீராம இருக்கு? கொஞ்சம் மூல கிடக்கணும், அததான் ராத்திரி கொஞ்சம் போல சப்பாத்தி சுட்டு சாப்பிடலான்னு. சரி, சப்பாத்தி உங்களுக்கு மட்டுமா இல்ல எங்களுக்கு எல்லாருக்கும் உண்டா எப்படி? கொஞ்சம் போல சாவு இருந்து அதான் என்ன உருட்டி 5 சப்பாத்தி உருட்டி வச்சிருக்கேன். அந்த மனுஷனுக்கு 2, எனக்கு 2, இந்த பிள்ளை 1. போக ராத்திரி எங்களுக்கு. உங்களுக்கு போதும், எங்களுக்கு எங்களுக்கு யார் செய்து தருவா? சும்மா காமெடி அடிச்சுக்கிட்டு இருக்காது சின்ன பொண்ணு. இக்கா, நான் சீரியஸாவே தான் கேட்கேன், விளையாட்டுக்கு இல்ல. நைட்டுக்கு அப்ப எங்களுக்கு கிடையாதா? பாருமா சின்ன உனக்கு விளையாட்ட பாரு. ஏக்கா சீரியஸா தான் கேக்கேன். நான் உங்க குழந்தை நிறைய கூட்டிட்டு வரலான்ல நினைச்சேன். தெரியாதனமா நான் ஒரு கோழி எடுத்தது தப்புதாம்மா. அதுக்கு குடும்பமா வந்து சாப்பிட வரீங்க? எப்படி வரணுமா வேண்டாமா? கீதால சொல்லி விடவா எப்படி? யாமனே என் உயிரை எடுக்கிறிய? சோ கடவுளே, என்ன இப்ப சப்பாத்தி வேணும் அப்படிதானே? வாங்க. அப்போ நிறைய குழம்பு இருக்கதான் செய்யுது என்ன? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு தேவை சப்பாத்தி அவ்வளவுதானே? வா சுட்டு தாரேன். எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறிய? டென்ஷன் ஆவறிய? யாமனே என்ன இப்படி பாடா படுத்திட்டு இருக்கிறிய? இவா ஒருத்தி உன செல்வாட்ட சொல்லட்டான்னு கேக்கியா? நீ எது வேற ஏதாவது விஷயத்துக்கு கூப்பிட்டா உன் மாமியார் திட்டா எடுக்கன்னு சொல்லுவா. இதுக்கெல்லாம் உன் மாமியார் திட்டாதா? இப்படி சாயங்காலம் அவதே சுத்தி திரியுது, இதெல்லாம் கேட்காதா? நான் மாமியார் கேட்கறது இருக்கட்டு, நீங்க ஏன் இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க ஒரு சிக்கனுக்கா? அப்புறம் டேய் தம்பி. என்னக்கா? நீ லட்சுமி அக்காவுக்கு மருமகன் தானே? ஆமாக்கா. என்னடே தனியா வந்திருக்க, உங்க அம்மா வரலையாக்கா? உங்க தங்கச்சி நல்லா இருக்காளா? நல்லா இருக்காக்கா. சும்மா அத்தையை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அத்தை இப்ப வீட்டுல இருப்பாங்களா? உங்க அத்தையா இப்ப ராணி அக்கா வீட்டுல காணோம்.
சரிக்கா, அப்ப நான் ராணியத்தை வீட்டுல போய் பாத்துக்கிறேன். என்ன சின்ன பொண்ணு, லட்சுமி அக்காளுக்கு மரமும் தானே, ராணி அக்காளை ஏன் அத்தைன்னு சொல்லிட்டு போறான்? அது ஒரு கதையே இருக்கு தெரியுமா? அதையே இருக்கா? என்னக்கா? இதா போறான் இல்லையா அந்த பையன், லட்சுமி அக்காளுக்கு மூத்த மூவா மோனிஷா இருக்கா இல்லையா, அவ பின்னாடி கொஞ்ச நாள் திரிஞ்சான். யார் இதுவனா? ஆமா சின்ன பொண்ணு, கீதால ஒரு நாள் பேசிட்டு இருந்தேன் இல்லையா, கீதா தான் என்கிட்ட சொன்னா. உண்மையா பொய்யான்னு தெரியாது. உண்மையா இருக்குமோ? இவன் வேற இப்ப ராணி அத்தைக்கு வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு தானே போறான். ஒருவேளை இருக்குமோ? ஒரு வேலை இல்ல, கன்ஃபார்மா இருக்குன்னு தான் நினைக்கேன். இதை கண்டுபிடிக்கணும் சின்ன பொண்ணு. என்ன பொண்ணு? என்ன உமா? கண்டிப்பா இதை கண்டுபிடிக்கிறோம். இது உண்மைனா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறோம். எப்படி? முதல்ல விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோமா? அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை போய் முடிவெடுத்துறாம எப்படி? அதுவும் கரெக்டு தான். சரி வா, முதல்ல அது என்ன விஷயம் போய் பார்ப்போம். பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போறது எடுக்கிறது கூட தெரியல பாருங்கக்கா. மணி 7 போகுது. நீ கிளம்பினக்கா. கொஞ்ச நேரம் கூட இரு லட்சுமி, பூமாரியே வரட்டு. இப்பவே வீட்டுல போய் தனியா தானே இருப்பா, வீட்டுக்காரன் வீட்டுல இல்ல இல்லையா, கொஞ்ச நேரம் கூட இரு. இனி நான் பெய்தாக்கா ராத்திரி ஏதாவது கறி வைக்கணும். மத்தியானம் சோறு வச்சுட்டேன், சோறு கிடக்கு, குழம்பு கொண்டும் இல்லை பாருங்க. கொஞ்சம் போல பருப்பும் கொஞ்சம் போல காய்கறியும் கிடந்துக்கா, எல்லாத்தையும் போட்டு ஒரு சாம்பாரா வச்சுட்டேன்னா ராத்திரி சோறும் சாம்பார் தேய்ச்சி கொடுத்துடலாம் இல்லையாக்கா. இரு, இனி நீ போய் அடுப்ப கரலவே கிடக்கண்டா. நான் கொஞ்சம் போல மீன் குழம்பு மத்தியானம் வச்சது இருக்கு தாரேன். பப்படமா முட்டை ஏதாவது பொரிச்சு எடுத்து கொடு, சரியா? வேண்டாம் ராணியக்கா, எதுக்கு? நான் எழு போல சாம்பார் வச்சு கொடுத்துடலாக்கா. இருக்கட்டு லட்சுமி, இதுல என்ன இருக்கு? அத்தை, ராகுல் வா மக்களே. எப்படிப்பா இருக்கா? வா வா தம்பி, வா உட்காரு. ராகுல் நல்லா இருக்கீமா? நல்லா இருக்கு அத்தை. நீங்க எப்படி இருக்கிறீங்க? மாமா யாரும் வீட்டுல காணல. பூமாரி எங்க போனா? மாமா இன்னும் வரலமா. பூமாரி வந்து அவ ஃப்ரெண்டு கூட ஏதோ கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்கணுமா, கடைக்கு போயிருக்கா, இப்ப வருவா. நல்லா இருக்கியாப்பா? தங்கச்சி நல்லா இருக்காளா? நல்லா இருக்கு அத்தை. என்ன நம்மளையும் அத்தன் சொல்லியா? அப்புறம் நான் இங்க இருக்கணும் எப்படி தெரிஞ்சு? வீட்டுல போய் பார்த்தேன், நீங்க அங்க இல்ல. கண்டிப்பா அங்க இல்லனா ராணி அத்தை வீட்டுல தான் இருப்பீங்கன்னு தெரியும், அதான் இங்கே வந்தேன். பாருங்க ராணியக்கா, என் வீட்டுக்காரெல்லாம் இப்படிதான் சொல்லுவாவ. நான் வீட்டுல இல்லனாலே உங்க வீட்டுல தான் இருப்பேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாவ. அதே மாதிரி இவனை சொல்லியா பாருங்களா. சரி வா ராகுல், நம்ம அங்க போலாம். பரவாயில்ல அத்தை, இங்கே இருப்போம், ஒண்ணும் இல்ல. வா, இப்பதான் மாமா வருவாவ இல்லையா, வா. ராணியக்கா வாங்கம்மா. என்ன காலையில இருந்து 3 வரை ஆளே அணக்கம் இல்ல, இந்த பக்கம் வர கூட இல்ல, என்ன அவ்வளோ வேலையா வீட்டுல? அது ஒரு பெரிய கோழி கதைக்கா, அப்புறமா சொல்லியும் இல்லுவ. இப்ப உங்கள்கிட்ட கேட்டவளா? வாயை மூடிட்டு நெல்லு. கோழி கதையா? ஏமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, அவ லூஸ் ஏதாவது உளறதான் செய்வா. அப்புறம் என்ன ஃபேமிலியா உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க? ராகுல் எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு காணத்தோட ராணியக்கலை விட்டு தேடி வந்திருக்கேன் சின்ன பொண்ணு. பார்த்தோம்க்கா, இவன் வந்தது நாங்களும் பார்த்தோம். வாமா, நம்ம அங்க போலாம். மாமா இப்ப வந்திருப்பாவ, வா. பரவாயில்ல அத்தை, கொஞ்ச நேரம் கூட இருக்கலாம். ஏன்? வா, மாமா தேடிட்டு இருப்பாவ. சரி, அப்படின்னா வாங்க. சரி ராணியத்தை, அப்புறமா வரேனத்த. சரிப்பா. ராணியக்கா, நான் போயிட்டு போறோம், வரேனக்கா. சரி லட்சுமி. என்ன ராணியக்கா, யோசனை எல்லாம் பலமா இருக்கு. எதையோ ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்ச மாதிரி இருக்கிறிய. என்ன? இல்ல சின்ன பொண்ணு, அந்த பையன் நானும் வந்த நேரத்திலே பாக்குறேன், என்ன அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னக்கா, மெத்தைக்கு மேல ஏதாவது எடுத்துனீங்களா? மெத்தைக்கு மேல எடுத்து அவங்க அத்தைன்னு தான் சொல்லுவாவ. சும்மா இரு வசந்தி, நானே குழம்பிக்கிட்டு இருக்கேன், நீ வேற குழப்பாத. ராணியக்கா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதுங்க, என் மனசுல பட்டதை நான் சொல்லியேன். என்ன சின்ன பொண்ணு? எனக்கு என்னமோ இந்த ராகுல் மேல ஒரு சின்ன டவுட் இருக்குக்கா. இவன் நம்ம மோனிஷாவை ஏதோ ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது. என்ன சின்ன பொண்ணு, என்ன சொல்லியா? வாயில வந்து அடிச்சு விட்டுட்டே இருக்கா. ராணியக்கா, கோவப்படாதீங்க. நீங்க கோவப்பட்டால இதுதான் உண்மை. ஆமா ராணியக்கா, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் உங்கள்ட்ட பேசுற விதம், பேசுற இதெல்லாம் யோசிச்சு பாருங்களா. எனக்கெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கோவப்பட்டுருவோம் பார்த்துக்க. இதுல வேற நீங்க தானே அக்கா ஒரு வாட்டி சொன்னீங்க, லட்சுமி அக்காள்கிட்ட சொல்லி உங்க மூளை கேட்டாவணி. யோசிச்சு பாருங்க. அது எல்லாம் கரெக்டு தான் சின்ன பொண்ணு. ஆனா லட்சுமி இன்னும் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கா? பூ மாதிரியே ராகுல கல்யாணம் பண்ணிக்கணும் தான் லட்சுமி நினைச்சிட்டு இருக்கா. இவன் ஏன் அப்படி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை கோவப்படாதீங்க,
ஒருவேளை நம்ம மோனிசாவுக்கு அவனை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியலையாக்கா. என்ன சின்ன பொண்ணு, என்ன பேசியா? யார பத்தி என்ன வார்த்தை சொல்லியா? கோபப்படாதீங்கக்கா, ஒரு வார்த்தை கேட்டுட்டா முடிஞ்சு போயிடலக்கா. அதனாலதான் அந்த குட்டி இன்னைக்கு வரட்டு, நான் கேட்டுக்கிட்டு. எக்கா, இதெல்லாம் சட்டு புட்டுன்னு கேட்டு முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. பிள்ளைகிட்ட பொறுமையா பேசி புரிய வச்சுதான் கேட்கணும், புரியுதா? அது எப்படி வசந்தி நான் கேட்பேன். அதுக்கு தான் நாங்க இருக்கோம் இல்லையா, நாங்க பேசி கேட்டுக்கலாம். நீங்க இதை பத்தி எதுவுமே மோனிஷா கிட்ட சொல்லாதீங்க, புரியுதாக்கா? சரிம்மா, என்னெல்லாமோ சொல்றிய, கேட்கவே மனசுக்கு பதட்டமா இருக்கு. எக்கா, எதுக்கும் பயப்படாதீங்க, பதறாதீங்க. அதான் நாங்க இருக்கோம் இல்லையா, நாங்க பாத்துக்கிடியோம். நீங்க நிம்மதியா இருங்க. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இனி எங்க நிம்மதியா இருக்க போறேன்? இதையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பாத்துக்கலாம்க்கா. விடுங்க, ஃப்ரீயா இருங்க. சரிக்கா, அப்ப நாங்க போயிட்டு காலையில வாரோம். காலையில வந்து எல்லாம் விசாரிக்கணும்க்கா. நீங்க அது ஒரு எதுவும் கேட்டுக்காதீங்க. சரி சின்ன பொண்ணு, ஃப்ரீயா விடுங்கக்கா. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். நீங்க மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க என்னக்கா. ம், சரிம்மா. வா சின்ன பொண்ணு, போலாம். ஐயோ கடவுளே, என்னெல்லாமோ சொல்லியாவ உளறியாவ. நான் என்னத்த பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆ சரி சரி, வேலையெல்லாம் கிளியராக முடிச்சிட்டா இல்லையா? கஸ்டமர் எதுவும் சொல்லலை இல்லையா? ம் சரி சரி தம்பி, அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டேனா? அப்படியா, சரி சரி. அது எப்படி நான் மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு உன்னை கூப்பிடி. ஆ ஓகே ஓகே. என்ன ஒட்டடை குச்சி இன்னும் தூங்காமல இருக்கு? ம், ஆ சரி சரி, அப்படியா, ஓகே ஓகே. சரி, நான் என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடியே. ஆ சரி வைக்கே. என்ன வசந்தி, இப்போதான் எல்லாரும் சப்பாத்தி சுட்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளால வெளியே சுத்த போயிட்டியாக்கும். ஏன்டி வீட்லயே இருக்க மாட்டியா? ஆட சும்மா இதெல்லாம் சின்ன மட்டும் வெளியே என்ன பேசிட்டு இருந்தேன். யாரு போன்ல? என் ஜூனியர் பையன்தான், வாஷிங் மிஷின் சர்வீஸுக்கு போயிருக்கான் பாரு. இப்போ சர்வீஸ் எல்லாம் முடிச்சிட்டானா, கஸ்டமர் பில்லு கேட்குதான். கஸ்டமர் வேற இங்கிலீஷ் கஸ்டமரு, எப்படி பேசி சமாளிக்கிறது தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். டோன்ட் ஃபீல் யா, அது நான் இருக்கல. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. ஆல் டவுட் ஐ நோ. ஓகே, வாட் டவுட்? இல்லட்டி சர்வீஸ் எல்லாம் முடிச்சிட்டான், இப்போ அந்த கஸ்டமர் பில்லு கேட்குதான். அதான் பில்லு எப்படி போடணும் என்கிட்ட கேட்கான். நமக்கு பேசக்கே ஒழுங்கா இங்கிலீஷ் வராது. ஆ தக்கு தக்கு புத்தக்கு தத்தக்கு புத்தக்குடி பேசியது, இதில் வேற பில்லை நான் இங்கிலீஷில் எப்படி போட்டு கொடுக்க? வாட் வில், வாட் அமௌண்ட்? யூ எக்ஸ்பிளைன், ஐ வில் டேக் எக்ஸ்பிளைன். வை? சரி, உனக்கு தெரியுமா எப்படி? வாட்ஸ் திஸ் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் யா? என்ன கொஸ்டின் யாரை பார்த்து கேட்குறீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு காமன் சென்ஸ் இல்லையாங்க? என்ன டீ, இப்போ திட்டுறியா இல்லை என்ன புகழ்றியா? அது சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐ ஆம் யுவர் ஒய்ஃப், யூ ஆர் மை ஹஸ்பண்ட். ஓகே, யூக்கு ஆல் டவுட், ஐ கிளியர். ஓகே, அது என்ன டீ யூக்கு? அதாங்க உங்களுக்கு, அதான் யூ உங்களுக்கு, யூக்கு யூக்குன்னா உங்களுக்கு என்ன டவுட்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறேன். என்னங்க இப்படி இருக்கீங்க? இந்த காலேஜில் இங்கிலீஷ் தெரியாமலா? சரி வசந்தி, இப்போ என்ன பண்ணுறது? ஆ அந்த பையனுக்கு டவுட்டு கிளியர் பண்ணி கொடுப்போமா எப்படி? சரி, எப்படி பில் போடணும்னு சொல்லுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். அது சொல்லுங்க. மிஷினை சர்வீஸ் பண்ணியிருக்கான். ஓகே, சர்வீஸ் சார்ஜ் ஒரு அமௌண்ட்டு. மிஷினை வந்து பவுடர் வச்சு க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கான். மெஷின் கிளீனிங் பவுடர், அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. எல்லாம் தெரியுது டி உனக்கு. வாட் நெக்ஸ்ட்? ஒய்? அடுத்தது மிஷின்ல இருந்து டம் டும்னு சவுண்ட் வருதான் பார்த்துக்க, அதை எப்படி போடுறது? மிஷின் சவுண்ட் டம் டும் நாய்ஸ், அமௌண்ட்டு. கரெக்டா வசந்தி? ஏங்க, யாரை பார்த்து கொரியா இருக்கீங்க? என்ன பார்த்து உங்களுக்கு கொரியாவா இருக்கு? கொரியா அப்படின்னா? வாவ், என்ன பார்த்து உங்களுக்கு டவுட்டாவா இருக்குன்னு கேட்குறீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜே இல்லைங்க. இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. சரி சரி, ஏதோ 4 வார்த்தை தெரிஞ்சு வச்சிருக்க, அதுக்காக ஓவரா என்ன நக்கல் அடிக்காத. நீ சொன்ன மாதிரியே சொல்லிடட்டா? கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கங்க, நாளைக்கு பாருங்க ஆஃபீஸில் உங்களுக்கு பாராட்டு விழாவே நடத்திடுவாங்க. தம்பி, இது மெஷின் சர்வீஸ் நீ போட்டு ஒரு அமௌண்ட் போடு, அதுக்கப்புறம் கிளீனிங் சார்ஜ்னு போட்டு அமௌண்ட்டை போடு, அப்புறம் மெஷின்ல இருந்து சவுண்ட் வருதுன்னு சொன்னா இல்லையா, அதை வந்து டம் டும்மு நாய்ஸ்னு பில் போடுண்ணா. போடு போடு. ஏதோ வசந்தி, உன்னை நம்பி நீ சொன்ன மாதிரி போட சொல்லிட்டேன். அவளே விட்டுங்கங்க, நாளைக்கு பாருங்க ஆஃபீஸில் உங்களுக்கு மரியாதையே தனியாக தான் இருக்கும். நிஜமா நடந்தா சூப்பர் தான். கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. நாளைக்கு பாருங்க உங்களை எல்லாரும் வந்து எப்படி உங்களால மட்டும் இப்படி முடியுதுன்னு புகழ போறாவ. ஏதோ அங்க எங்கேயும் சுத்தி எடுத்து 4 வார்த்தை இங்கிலீஷ்ல தெரிஞ்சு வச்சிருக்கிறியே, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன எல்லாம் புகழாதீங்க, எனக்கெல்லாம் புகழ்ச்சியே பிடிக்காது.
சரி சரி போதும் போதும், ஓவரா ஆக்ஷன் கொடுக்காத. 4 வார்த்தை சொல்லி தந்துட்டான்ட்டு அப்படியே மரம் ஏறிடாத, போ. ம் ஏதோ நான் சொல்லி தரப்ப உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆச்சு. அந்த நன்றி கூட இல்லாம என்ன திட்டிட்டு இருக்காவ. தேங்க்ஸ் கூட சொல்லல. ஆபீஸுக்கு போயிட்டு வந்து பெரிய தேங்க்ஸா சொல்லி போ. ஏதோ எப்படியோ சொல்லி தந்துட்டாலே. ஆசை ஆசையா பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு கோழி என் அம்மா கேட்டு கூட கொடுக்காம வச்சிருந்தேன். எவன் கண்ணு பட்டுச்சு எடுத்துட்டாங்க. வித்து சாப்பிட்டா கூட ஒரு 1500 ரூபா கிடைச்சிருக்கா. பிறகு விக்கலான்னு வச்சு வச்சு எவன் மொத்தமா எடுத்துட்டு போனாலும் யார சந்தேகப்படுறது யார விடுறதுன்னு கூட எனக்கு தெரியல. யாரையுமே நம்ப முடியல. கோழி என் கோழி. ஆனா கண்டிப்பா அதை எடுத்தவா நல்லாவே இருக்க மாட்டா. அதை வாங்கி சாப்பிட்டவளும் நல்லா இருக்க மாட்டா. இவா என்ன காலங்காத்தாலேயே ஆலமரத்தடியில வந்திருந்து ஒப்பாரி வச்சுட்டு கிடைக்கியா? கேட்காம போனாலும் அதை ஒரு குட்டம் மட்டும் 3 மாசம் வச்சு திட்டுவா. போய் என்ன யாதனை கேப்போம். கீதா கீதா, நீங்களா? என்னக்கா? கீதா அழுதுகிட்டா இருக்கா? என்ன கீதா சின்ன பிள்ளை போல அழுதுட்டு இருக்கா? எலும்பு மனசே கேட்கலக்கா. என் கோழிய நினைச்சு நினைச்சு நான் ஓடா தேஞ்சிருவோம் போல இருக்கு. ஓவரா பண்றா. ஒரு கோழி இந்த அலுப்பு அழுத்துக்கிறா. நம்ம வருத்தப்படலன்னா அதையும் சொல்லி காட்டுவா. எனக்கும் தான் வருத்தமா இருக்கு கீதா. ஏன் உனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. எவ கண்ணு பட்டுச்சோ பாரா. நேற்று காலையில இருந்து தேட தொடங்குனதுக்கா. இவ்வளோ நேராவே என் கோழிய பத்தி எந்த தகவல் கூட கிடைக்கல. நான் இன்னும் யார்கிட்ட போய் கேட்பேன்க்கா? வருத்தப்படாத கீதா, வருத்தப்படாத. ஐயோ நீ வருத்தப்படுறத பார்த்தா எனக்கே சங்கடமா இருக்கு கீதா, சங்கடமா இருக்கு. ஆனா பாத்தியா கீதா, நீ இங்க இவ்ளோ அழுது ஒப்பாரி வச்சுட்டு கிடைக்கியா? இந்த புஷ்பா ஒரு வார்த்தை வந்து கேட்டாளா எடுத்தாளா பாத்தியா? எல்லாருமே நான் சந்தோஷமா இருந்தா என் கூட வராத, நான் சோகத்துல இருந்தா யாரும் வர்றதில்ல. இருந்தாலும் புஷ்பா இந்த விஷயம் என்ன தெரியாமலா இருக்கும். கேட்டா நீங்க அம்மையை விட்டு போயிட்டேன்னு சொல்லுவா. சரி விட்டு. ஆனா ஒரு கோழி காணாம போன்னு தெரியாமலா இருக்கும். எத்தனை வரைட்ட நீ சொல்லியிருப்பா? ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டாளா கீதா? என்கிட்ட எல்லாம் எதுவும் கேட்கலக்கா. எப்படி கேப்பா? நீ சிரிச்சு பேசிட்டு கொண்டாடிட்டு இரு. அப்ப வந்து ஒட்டிப்பா. என்னைக்குதான் என்ன கண்டுக்காம இருக்கா எடுக்கான்னு. சந்தை போகும்போதெல்லாம் கூட்டிட்டு தெரிஞ்சா இல்லையா? எனக்கு ஒரு ஆபத்து காலத்துல யாருமே ஒரு ஆள் உதவி பண்ண இல்ல. என் கோழி, என் கோழி. பொல்லாத கோழி உப்பாரிச்சுட்டு கிடைக்கியா? உப்பாரி. ஆமா கீதா, உன் கோழி. என்ன புஷ்பா, நேற்றைக்கெல்லாம் காணவே இல்ல. இன்னைக்கு என்ன பார்த்துட்டு போலன்னு வந்தா? நான் கீதாவை பார்க்க வந்தேன் பாத்திமா. நீ எதுவும் பேசாத கீதா. சொல்லுங்க. நீ கோழியை காணலன்னு எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கா. கோழி எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்ன புஷ்பாக்கா என்ன சொல்றீங்க? கோழி எடுத்தது யாரு? இவங்க நம்ம வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இவன் எப்படி கண்டுபிடிச்சா? வேற யாரும் இல்ல, வசந்தி தான். எது வசந்தியா? எதை வச்சு சொல்றீங்க? ஏன் உங்களுக்கு அவளுக்கு என்ன முன்பகே என்ன? அவ்வளவு பேர சொல்றீங்க? ஐயோ இல்ல கீதா, காலையில நான் பால் வாங்கிட்டு வரும்போது வசந்தி தான் ஒரு கை நிறைய வேஸ்ட் எடுத்துக்கிட்டு ரயில்வே பாலத்தெல்லாம் தாண்டி போனா. காலையில வேஸ்ட் கொண்டு போட்டா எப்படி வசந்தின்னு சொல்றிய? ஐயோ கடவுளே, நான் விசாரிக்காம வருவேனா? நேற்று வசந்திக்கு வீட்டில் தான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கா. அவ என்ன கிராஸ் பண்ணி போகும்போது அப்படி வாடையா இருந்து. என்னக்கா சொல்றிய? ஆமா கீதா, உண்மையதான் சொல்லி வசந்தி தான். அட கடவுளே, என் கோழியே பிடிச்சு குழம்பு வச்சு எனக்கே சாப்பிட கொடுத்தா. போச்சு அண்ணா கடை 5 வயசா. சின்ன வேலை சும்மா இருக்க மாட்டான்னு சொன்னா இல்லையா, உனக்கு நீயே சாபம் கொடுத்துருக்க மாட்டப்போ. என்ன கீதா சொல்லியா? நீயுமா வாங்கி தின்ன? ஆமாக்கா, எனக்கும் கொடுத்தாக்கா. ஆனா நான் இந்த வசந்தியை சும்மாவே விட மாட்டேன். இன்னைக்கு என்ன பண்ணி பாருங்க. இதா நில்லு, கோபப்படாத. என் வசந்தி, வசந்தி. என்ன புஷ்பா, ஏதோ அங்க எங்க அலைஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டே. என்ன வசந்தி தான் எடுத்தாங்க எப்படி தெரியும்? இவ்வளவு நேரம் அவள்கிட்ட தமிழ்ல தானே சொல்லிட்டு இருந்தேன். அவள்கிட்ட சொல்லும்போது காதை அடைச்சா இருந்து அதேதான்.
ஒவ்வொருத்தருடைய தனித்தனியா சொல்லிட்டு இருக்கேன், தனித்தனியா. இல்லாட்டா நான் இப்ப இவள்கிட்ட என்னத்தை கேட்டுட்டு இந்த ஆட்டம் ஆட்டிக்கிட்டு போறா. போட்டு இனி இவ அவ கூடயே போய் இவ தான் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்த மாதிரி நல்ல பேர் வாங்கிப்பா. யார் தெரிஞ்சு அவளை கூட சுத்தின எனக்கு சே எதுக்கா சும்மா அவளை கூட போய் நின்றுட்டு ஒரு ஒப்பாரி வைக்க வேண்டியதுதான். இவ்வளவு கூட எல்லாம் இருக்க என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்பா அப்பப்பா. சின்ன பொண்ணு நேற்று இந்த கோழி இறைச்சியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரே சூடு பத்துக்க. காலையிலே குளத்துல போய் குளிச்சுட்டு வந்துருவோமா எப்படி? போயிட்டு வருவோம்க்கா. என் மோளுக்கு நீச்சல் படிச்சு கொடுன்னு அவ அப்பா சொல்லிக்கிட்டே தான் இருக்கேவ. பின்ன போமா குளத்துக்கு. யாரு அந்த பச்சை மண்ணுக்கு நீ நீச்சல் படிச்சு கொடுக்க போறா? முதல்ல உனக்கு நீந்த தெரியுமாண்ணா? எக்கா நான் எல்லாம் உள் நீச்சல் அடிப்பேன், கட்டான் தரையில் அடிப்பேன், தார் ரோட்டில் அடிப்பேன் தெரியுமா? நான் எல்லாம் குற்றாலீஸ்வரனுக்கே நீச்சல் சொல்லி கொடுத்தவளாக்கும். யாருமா குற்றாலீஸ்வரன்? அவளுக்கு சொந்தக்காரனா மச்சினரோ? பல்லடத்து போயிருந்தா தானே தெரியும் குற்றாலீஸ்வரனா யாருன்னு. வாய மூடிட்டு நில்லுங்க. சரி அதெல்லாம் விடுங்க. அந்த வேஸ்ட் எல்லாம் கொண்டு போட்டியெல்லாம் எப்படி? அது காலையில் ராணி கலையிட்டு பால் வாங்க போறீங்களே அந்த டைம் போய் போட்டுட்டேன். எப்பா ஒரே வாட பாத்துக்க. வசந்தி என்ன என்னைக்குதா? வசந்தி அக்கா எல்லாம் போச்சுப்பா. வசந்தி என்ன? ஆமா அது மட்டும்தான் குறைச்சல். அக்கா நல்லா போட்டா சொக்காணி போட்டா பக்கா பிளானா என்ன? என்ன என்னைக்குதா? என்ன வந்து பேசிட்டு இருக்கா? உமா உமா ஒன் ஸ்டெப் பேக். ஏதோ உங்களது அக்கா கூப்பிடுறா, முன்ன போய் பேசுங்க போங்க. பாட்டியா விடுறிய? ஏங்கிதா என்னாச்சு? அடி பாவி நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா நீ? ஏங்கிதா இப்ப ஏன் என் மேல கோவத்தை இப்படி கக்கிட்டு இருக்கா? ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சு? எங்க போட்டான் கண்காட்சி? நீ இங்க பாரு, கோழியை எடுத்து கறி வச்சு தின்னுகிட்டு அதுல எனக்கும் ஒரு பங்கு தந்து என்ன ஆஃப் பண்ணிட்டலனா நீ? இது கோழி கறி என்ன என்னைக்கு இதை வளரியா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எப்படி புரியும்? நல்லா போட்டாரியா பக்கா பிளான் போட்டு என் கோழி ஆட்டை போட்டா இல்லையா? என்னது கோழியா? என்ன கோழி? என்னது புரியல. சும்மா உருட்டாத வசந்தி. நீ காலையில ஒரு பை நிறைய கோழிய கூட்டம் எல்லாம் இதுல இருந்துச்சு, நானும் பார்த்தேன். ரயில்வே குண்டை தாண்டி போனா இல்லையா? ஆஹா இந்த ஊர்லயே இவ மட்டும்தான் கோழி வச்ச மாதிரியும் இவ வீட்டுல மட்டும்தான் கோழி இருக்கிற மாதிரியும் ரொம்பவே அலட்டுக்கிறா. அடச்சி வாய மூடுறி. கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்ல. அடுத்த வீட்டுல அந்த கோழி எடுத்து தின்னமைங்கிற ஒரு மனசோட ஈரம் இல்ல. நல்லா சொல்லுவா. இங்க பாரு, உன் வீட்டுல உள்ள கோழி என் வீட்டுல வந்து மேய்ஞ்சது பெரிய தப்பு கேட்டுக்க. அதுவும் இல்லாம நான் அது உன் வீட்டு கோழின்னு எனக்கு தெரியாது. பொதுவா அது ஏதோ என் வீட்டு கோழி மாதிரி தான் இருந்துச்சு. நான் என் கோழி நினைச்சுதான் பிடிச்சு கறி வச்சேன். ஏன் நீ தானே வாங்கி தின்னா? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு 4 முட்டி எவ்வளவு தில்லன்னு பேசுது பாரு. அதுதாண்டி நான் பண்ண பெரிய தப்பு. நீ வந்து குழம்பு தரையஞ்சிட்டு உன் வீட்டுல தின்ன பத்தியா? என் வீட்டு கோழியை பிடிச்சு குழம்பு வச்சு என் வீட்டுக்கே விருந்து வச்சுட்டா பத்தியா? நீ தின்னும் போது நல்லா ரசிச்சு தானே தின்னா. இப்ப என்ன? நீ அந்த கோழியை அறுக்கணும் தான் விட்டுருந்தா. பாவம் மட்டும் நானே உனக்கு குழம்பெல்லாம் வச்சு மசாலா எல்லாம் போட்டு குழம்பு தந்ததுக்கு நீ இப்ப என்கிட்ட ஆட்டத்துக்கு வர என்னண்ணா? ஒரு சப்போர்ட் பண்றீங்களா? இப்படியே பார்த்து நிக்கிறிய? 4 முட்டி கொன்னே போடுவேன். தப்பு உங்க மேல. நீங்க இப்ப குதிக்காதீங்க, கொஞ்சம் அமைதியாவே போங்க. உண்மையை சொன்னா பயமா இருக்கு சின்ன பொண்ணு. எனக்கு பதட்டத்துல என்ன சொல்லணும்னே தோணல. பதட்டத்துல தான் உளறியே. என்ன நாங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கா? இங்க பாரு, கோழியை பொறுப்பா வளர்க்காதது உன் தப்பு. உன் வீட்டு கோழியை என் வீட்டுல விரட்டி விட்டது 2வது தப்பு. வந்த கோழி சும்மா இருக்காம என் வீட்டு போட்ட கோழிக்குள்ள இறைகளை தின்னது 3வது தப்பு. புரியுதா? தப்ப ஃபுல்லா நீ செய்துக்கிட்டு கடைசி என்கிட்ட கோவத்துல வரா. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேச வசந்தி. நல்ல மனசாட்சி. வந்து பேசு. இல்லாததையும் பொல்லாததையும் அவள்கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு ரொம்ப பேசாதன்னா தொடங்கிட்டால போல இருக்கே. இங்க இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கு. நீ எங்க போன பாத்திமா? எப்பவுமே பிரச்சனை வரமாட்டேலாக்கா. அவ்வளோ பாருங்க, தப்பு பண்ணிட்டு சேர்ந்து வைக்காளுவ. சின்ன பொண்ணு அப்படியே கிளம்பிடு, சண்டை எல்லாம் முடிஞ்சு போ. எக்கா வந்துருங்க போயிரும். சின்ன பொண்ணு வா. என் பிள்ளைய பார்த்துட்டு வந்து லேட் ஆயிட்டு. எப்படி ஒத்துக்கிட்டாளா? எப்படி ஒத்துப்பா? நான் நிக்க பாருங்க, கல்லூனி மங்க மாதிரி. எங்க அங்க அவ நிக்க பாரு. அடி பாவி ஓடிட்டியா? எனக்கு எங்க போன விட மாட்டேன் இல்லையா? இந்த வாரேன். சும்மாயே விட விடாதீதா. எனக்கு விரட்டி வெளுத்துடலாம். வா. அதானே வாங்கக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.